விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல வீதியில் வந்து போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல வீதியிலே வந்து போராடுகிறார்கள். நாங்க 10 வருஷமா வேலை செஞ்சிருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லாம எங்க குடும்பத்தை எங்களையும் நடுரோட்டில் விட்டாங்கன்னா சத்தியமா சொல்றேங்க, எங்க வைத்தியத்தில் யாரையும் சும்மா விடாதுங்க. இன்னைக்கு நாங்க வந்து நடுரோட்டில் நிக்கிறோம். நாங்க வந்து இந்த போராட்டம் வந்து பெண்கள் பண்ற போராட்டங்க. இதுல அதிகபட்ச பெண்கள் தான் நாங்க இருக்கிறோங்க. 5 மாசமா நாங்க போராடுறோங்க. எங்களுக்கு தீர்வே கிடைக்கலையே. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? வேலை வாய்ப்புலாம் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து குழந்தைக்கு பக்கத்தில் 100 நாள் வேலை கொடுக்குறோங்கிறாங்க. 6 மாதத்துக்கு தான் வேலையை கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு, ஒரு மாதத்துல 2 வாரம் தான் கொடுக்குறாங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. அவ்வளவு மோசமான ஆட்சி தேவையா? கஞ்சா விற்காத இடமே இல்ல. இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகரம் வரை சந்து பொந்து எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க. ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பின் இரட்டலைக்கு. நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.